யூனிட் 10ல நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பார்த்த பகுதியில வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்துருக்கோம். இந்த கம்யூனிகபிள் டிசீஸ்ல எல்லா கம்யூனிகபிள் டிசீஸ்க்குமே பொதுவா நம்மளுக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ல கேட்பாங்களோ, அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து எதன் மூலமாக பரவுது? நீரின் மூலமாக பரவக்கூடியது, காற்றின் மூலமாக பரவக்கூடியது, அதே மாரிக்கு அந்த கண்டாமினேட் ஆன அந்த அவங்களுடைய பொருட்கள பயன்படுத்தும்போது எப்படி பரவுது? பூஞ்சைகள் மூலமா எப்படி பரவுது? அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். 4 மைக்ரோ ஆர்கானிசம் 4 நோய் கிருமிகள பத்தி பார்த்தோம். ஒண்ணு பாக்டீரியா, இன்னொன்னு வந்து அ ஃப வைரஸ், அடுத்து வந்து இன்னொன்னு வந்து ஃபங்கஸ், இன்னொன்னு புரோட்டோசோவா. இது ஒவ்வொரு நாளையும் என்னென்ன வியாதிகள் ஏற்படுது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி ஒரு சில வியாதிகள அது எப்படி அந்த அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி காசஸ் பண்ணக்கூடிய அந்த மைக்ரோ ஏன்னா அப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப பாக்டீரியாவினால ஒரு வியாதிய குடுத்துட்டு இப்ப டைபாய்டு எதனால வரும்? வைரஸ்னால வருதா? பாக்டீரியானால வரும். அது உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் திங். நம்மளுக்கு என்ன டிசீஸ் குடுத்துருக்காங்களோ, அந்த டிசீஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னா, அது பாக்டீரியானால வரக்கூடியதா? வைரஸ்னால வரக்கூடியதா? ஏன்னா புரோட்டோசோவாவுக்கு நம்ம படிக்கவே தேவையில்ல. புரோட்டோசோவால 2 தான். ஒண்ணு அமீபிக் டிசென்ட்ரி ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளாஸ்மோடியம் என்று சொல்லக்கூடிய இந்த மலேரியா வருது பத்தில இது 2 தான் வந்து நம்மளுக்கு பொதுவா புரோட்டோசோவால படிக்கிறது. மற்ற எல்லா டிசீஸுமே அம்மை நோயா இருக்கட்டும், பொதுவா அம்மை ஃபுல்லா வைரஸ்ல தான் வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய டிசீஸ் கம்யூனிகபிள் டிசீஸ்ல என்னென்ன டிசீஸ்லாம் இருக்கோ அந்த டிசீஸ் ஃபுல்லா முதல்ல அது வைரஸ்னால வருதா, பாக்டீரியானால வருதா அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா தெரியணும் முதல்ல. அப்படிதான் அதான் சிம்பிள் கொஸ்டின். ஏன்னா அது கூட அது சில பேர் என்ன பண்ணிப்பாங்க படிக்கும்போது, இப்ப விப்ரியோ காலரா அப்படின்னா அந்த விப்ரியோ காலரே அப்படின்றது காலராவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் கிருமி அது படிச்சுக்கிருவாங்க. ஆனா சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப டைபாய்டு பாக்டீரியானால வருதா, ஃபங்கஸ்னால வருதான்னு வரும்போது குழப்பிருவாங்க. ஸோ அப்போ அதுதான் தெளிவா படிக்கணும். நான் சொல்ல வேண்டிய விஷயம் நல்லா கவனிச்சுக்கப்பா. படிக்கிறது எது படிக்கணும் அப்படின்றத நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது தெளிவா என்னென்ன கம்யூனிகபிள் டிசீஸ் உங்களுக்கு சொல்லிருக்கணும் அதெல்லாம் பாக்டீரியா அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. அதுக்கு கீழ என்னென்ன டிசீஸ், வைரஸ்னு ஒரு டிசீஸ் போடுங்க. இத ஃபர்ஸ்ட் படிங்க. இந்த கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது. இது தப்புன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு பின்னாடி அந்த என்ன டிசீஸ்னு குடுத்துருக்கோம்னா செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, அந்த டிசீஸ்க்கான என்ன மைக்ரோ ஆர்கானிசம் அதை ஏற்படுத்துது அப்படின்றத படிங்க. இதுல தான் மெஜாரிட்டி கொஸ்டின் உட்காரும். இத விட்டு தாண்டி போனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு அதனுடைய இன்குபேஷன் பீரியடையோ, இல்ல அது நான் குறிப்பா நான் இன்னைக்கு இப்ப வந்து சொல்லிருவேன். சில இதுக்கு வந்து பிசிஜி வேக்சின் எதுக்கு போடணும்? இல்ல அந்த குளோரோகுயினின் அப்படின்ற மெடிசின் எதுக்கு யூஸ் பண்ணணும்? அப்படின்னு நான் மெடிசின் சொல்லுவேன். அப்படின்னா இது பர்ட்டிகுலரா எந்த உடம்ப தாக்குது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பேன். இது ஏதாவது எய்தர் கொஸ்டின்ஸ் இது வந்து லிமிட்டட் ஏரியா தான் கொஸ்டின் கேட்கறதுக்கு. ஆனா மெஜாரிட்டி ஏரியா எங்க இருக்குது? நோய் கிருமிகளை பத்தி கேட்கிறதும், அது என்ன மைக்ரோ ஆர்கானிசம் காசஸ் பண்ணுது அப்படின்றத கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால படிக்கும்போது அப்படித்தான் படிக்கணும். நான் படிக்கிற டெக்னிக் சொல்லிட்டேன். கத்தி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. இப்ப நம்ம வந்து ஒரு சில டிசீஸ் மட்டும் நான் இப்ப முக்கியமா சொல்லிடுறேன். ஏற்கனவே அன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தகத்துல கொஞ்சம் நோய்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நான் மறுபடியும் சில டிசீஸ் மட்டும் முக்கியமானத சொல்லிட்டு நம்ம இந்த வகுப்பை நிறைவு பண்ணிட்டு சாய் அப்படின்றதுக்கு நம்ம உள்ள போயிருவோம். சரியா? ரைட் ஓகே. நான் கரெக்ட்டா வந்து இப்ப டைம் என்னது தாமன் சார்? சார் 3:48 சார். 3:48 4:30 முடிச்சிருவேன். ஓகேங்க சார். அதுக்கு பிரேக் விடுறீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு 4:30 ஆக போகுதுன்றது சொல்லிருங்க. பிரேக் விடுறீங்களா சார்? நான் பிரேக் இது முடிஞ்ச உடனே பிரேக் விட்டுட்டு சாய் நடத்துறேன். சாய் கம்மி தான். ஓகே சார். அதுக்கு அடுத்து இது பண்ணி. ஓகே ரைட். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தொற்று நோய்கள்ல ஃபர்ஸ்ட் பாருங்க மலேரியா. மலேரியால நம்ம ஏற்கனவே மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் பார்த்தாச்சு, இங்க போட்டிருக்க மாட்டேன். இப்போ பொதுவா நான் என்ன பண்ணிப்பேன்னா, அது என்ன டிரான்ஸ்மிஷன் பண்றது வைரஸா, பாக்டீரியா மட்டும் ஒரு சில டிசீஸ்க்கு நான் இங்க அட்டவணைப்படுத்தியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்க அட்டவணைப்படுத்தி வச்சுங்க எல்லா டிசீஸ்க்குமே. நான் ஒரு சில இதுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் இதை எப்படி எளிமையா நடத்தலாம், நேத்து நடத்தினதை விட இன்னும் கொஞ்சம் எளிமையா எப்படி நடத்தலான்ற போது ஒரு சில டிசீஸ்க்கு நான் இப்படி அட்டவணை போட்டு வச்சிருக்கேன். நீங்க இதே கெட்டிங்ல இதுல என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் வச்சுட்டு நீங்க போட்டி அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் எது அப்படின்னு பார்த்தோன்னா இங்க புரோட்டோசோவா எது மலேரியாவுக்கு. ஸோ அதுதான் டிரான்ஸ்மிட்டர். அது இன்ஃபெக்ஷன் த்ரூ எப்படி அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இன்ஃபெக்ஷன் எதன் மூலமா நம்மளுக்கு பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா பரவக்கூடிய விதம் என்ன அப்படின்னா பைட் ஆஃப் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ். அதாவது பொதுவா என்ன அப்படின்னா பைட்னா கடிக்கிறது. எது கடிக்குது? மஸ்கிட்டோ, ஃபீமேல் மஸ்கிட்டோ. கொசு தான் கடிக்குது. அது எந்த கொசுனா ஆண் கொசு கிடையாது, பெண் கொசு. அந்த கொசுவுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபீமேல் அனாப்ளெக்ஸ் கொசு. ஃபீமேல் கொசுன்னு கேட்கலாம், ஃபீமேல் கொசுவா மேல் கொசுவான்னு கேட்கலாம். ஏன்னா இது மாதிரி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஃபர்ஸ்ட் புரோட்டோசோவா கேட்டிருக்காங்க, மேல் கொசுவா இதுவா
அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், குயினின், குளோரோகுயினின் இதெல்லாம் வந்து அதனுடைய அதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஸோ ஒன்று ஃபீமேல் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை ஃபீமேல் அனாப்ளெக்ஸ் கொஸ்டின் கேட்கலாம் டைரக்டாகவே. ஸோ அடுத்து அஃபெக்டட் ஏரியா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எங்க அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா உடம்புல எந்த இடத்த தாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ஸ்ட்ரீம், எஸ்பெஷலி ஆர்பிசி. பிளட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பிளட் செல்ஸ் அதை தான் தாக்கும். அதுல குறிப்பா ஆர்பிசியை தான் போய் தாக்கும். ரெட் பிளட் கார்பசல், ரத்த சிவப்பு அணுக்களை போய் தாக்கும். இந்த நெக்ஸ்ட் இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி எவ்வளவு நாள், அதாவது வந்து இந்த மலேரியா அந்த கொசு நம்மளை கடிச்ச உடனே அந்த மலேரியா உடனே தெரியாது. அது அந்த கொசு வந்து அந்த பிளாஸ்மோ அந்த 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 மலேரியாவினுடைய அந்த காசஸ் ஏற்படுத்தக்கூடியது நம்ம உடம்புல வளர்றதுக்கான காலம் எவ்வளவு நாள், இன்குபேஷன் காரியம் பீரியட், இனப்பெருக்க காலம். அது எவ்வளவு நாள் உள்ள இருந்து பெருகும் அப்படின்னா 10 இருந்து 30 நாள் வரைக்கும் பெருகும். 30வது நாள்ல இருந்து ஸ்டிமுலேஷன் காட்ட ஆரம்பிச்சு, மலேரியாவுக்குரிய ஸ்டிமுலேஷன் ஃபுல்லா காய்ச்சல் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்போ வந்து இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு நாள் கேட்டானா 10 to 30 நாள். இதே மாதிரிக்கு நீங்க எல்லா டிசீஸ்க்குமே ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணி நான் மேல சொன்ன 2 கான்செப்ட் படி நீங்க தொற்று நோய்களை படிச்சுட்டு போனீங்கன்னா தொற்று நோய்களை கேட்கக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் உங்களால் விடையடிக்க முடியும். அவ்வளவுதான், இதான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட். ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியாச்சு. அடுத்து வந்து சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட்ஏக். பொதுவாக வந்து காய்ச்சல் 30வது நாள்ல என்னன்னா காய்ச்சல் வரும். 30வது நாள்ல ஒருத்தருக்கு வரலாம், ஒருத்தருக்கு 28 நாள்ல வரலாம், ஒருத்தர் 27 நாள்ல வரலாம். அது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆகும் பாடி இம்யூனிட்டியை பொறுத்தளவு. நல்ல இம்யூனிட்டி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவருக்கு சீக்கிரமா வராது, எவ்வளவு இது பண்ணாலும் வரவே வராது. சரியா? அதே மாதிரி ஹெட்ஏக்கு, மசில்ல பெயின் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், மசில் பெயின் இருக்கும், தசை வலியெல்லாம் இருக்கும் உடம்புல மலேரியா வந்துச்சுன்னா. ஸோ ஃபெட்டிக், களைப்பு அதிகமாக இருக்கும், சோர்வாகவே இருக்கும். ஸோ இது வந்து சிம்டம்ஸ். நோய் நம்ம உடம்புல பெருகுனதுக்கு பின்னாடி என்ன சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்றது. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குயினின் அப்படின்ற ஒரு டேப்லெட் இருக்கு. இது வந்து மலேரியாவுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குயினின் அப்படின்ற டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ குளோரோகுயினின். அப்படி இல்லை அப்படின்னா குளோரோகுயினின், அந்த ஸ்பெல்லிங் வந்து தமிழ்ல தப்பா போட்டிருக்கு, குளோரோகுயினின் அது பேர். குயினின், குளோரோகுயினின். அடுத்து பைமெத்தமின் அப்படின்ற ஒரு டேப்லெட். இதெல்லாம் வந்து மலேரியாவுக்கு சாப்பிடக்கூடிய டேப்லெட்ஸ். அதனால இதுல வந்து எஸ்பெஷலி நான் வந்து கரெக்டா குயினின், குளோரோகுயினின் சொல்லியிருக்கிறதுனால இந்த கொஸ்டினை படிச்சுங்க. இது கொஸ்டின் செட்டரை வந்து செட் பண்ணுவாங்க, அதனால சொல்றேன். அடுத்து நெக்ஸ்ட் டிசீஸ் பார்த்தோன்னா டைஃபாய்டு. டைஃபாய்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா என்ட்ரிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க. டைஃபாய்டுன்னு நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. அவன் என்ன பண்ணிடுவான், என்ட்ரிக் ஃபீவர்னா என்னன்னு கேட்டுருவான். ஸோ என்ட்ரிக் ஃபீவர்னாலும் டைஃபாய்டுனாலும் சேம். ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா டைஃபாய்டு அப்படின்றது பாக்டீரியானால வருது. இதான் ஃபர்ஸ்ட் தெரியணுப்பா, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். இன்ஃபெக்ஷன் த்ரூ எது மூலமா வருது, கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர் ஃப்ரம் தி இன்ஃபெக்டட் பர்சன். யாருக்காவது டைஃபாய்டு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா அவர் பயன்படுத்தின ஃபுட்டு, அவர் குடிச்ச வாட்டர், அந்த டம்ளரு, அதை நம்ம வந்து அந்த கண்டாமினேட்டட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைஃபாய்டு ஃபீவர் வரும். ஸோ டைஃபாய்டு ஃபீவர் வந்து ஹைஜீனிக், எந்த டிசீஸ் வந்தாலும் ஹைஜீனிக் இருக்கணும். அவரை ஐசோலேட் பண்ணிடணும், அவருக்கு தேவையான கொடுக்கணும், அவருடைய ப்ராப்பராக அவருடைய கிளாத் எல்லாத்தெல்லாம் ப்ராப்பராக நல்லா துவைச்சு நல்லா வெயில் காயப்படணும், நல்லா வெயில், ஹாட் வெயிலில் காயப்படும். அப்போ தான் இந்த கிருமிலாம் சாகும். ஸோ அஃபெக்டட் ஏரியா, இந்த டைஃபாய்டு ஃபீவர் எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஏரியா உடம்புல. ஒன்று ஃபர்ஸ்ட் இஸ் தி லார்ஜ் இன்டெஸ்டின். லார்ஜ் இன்டெஸ்டின்றது என்னது, பெருகுடலா சிறுகுடலா? லார்ஜ் இன்டெஸ்டின், சிறுகுடலை பாதிக்கும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டின். அடுத்து வந்து பெருங்குடல். ஸோ பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டின்றது ஸ்மால் இன்டெஸ்டின் தான் சிறுகுடல், லார்ஜ் இன்டெஸ்டின் பெருங்குடல். மாற்றி சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து வந்து பிளட் ஸ்ட்ரீம் அப்படின்றது பிளட்லேயும் உள்ள போய் இது வந்து டேமேஜ் ஏற்படுத்தும் டைஃபாய்டு ஃபீவர். அதனால காய்ச்சல் அதிகமாகவே இருக்கும். ஸோ சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா கண்டினியூ ஹை, எவ்வளோ நாள் இன்குபேஷன் பீரியட், 7ல இருந்து 21 நாள், 3 வாரம் ஆகும். வாரமாகவும் கேட்கலாம், நீங்க ஆன்சர் இப்படி படிச்சுட்டு போயிருப்பீங்க. 7 நாள்ல இருந்து அந்த சிம்டம்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கலாம். 21 நாள் வரைக்கும் அந்த சிம்டம்ஸ் வரும். சில பேருக்கு 7 நாள்ல வந்துடும், சில பேருக்கு 21 நாள்ல தான் அந்த சிம்டம்ஸ் வெளியில காட்டும். ஸோ அப்போ மொத்தம் 3 வாரம் எடுத்துக்கிறது உள்ள இன்குபேஷன் ஆகுது. இதுக்கு பாருங்க 10 30 நாள், அப்போ முத்த நாள்ல 21 4 வாரம் ஆயிப்போச்சு. 21 4 28, 4 வாரத்துக்கு மேலே. இப்போ சாதாரணமா 30 நாள் போய் 4 வாரம்னு கேட்டா ஐயோ அவர் பாடம் நடத்தும் போது 30 நாள் சொன்னாரு, அவர் நடத்தாத கொஸ்டினை கேட்டுவிட்டார், அவர் நடத்தின கொஸ்டினே கேட்கல அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கரெக்டா கூர்ந்து நம்ம அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். அது உங்க மிஸ்டேக், சொல்லி கொடுத்த ஒரு மிஸ்டேக் கிடையாது. அதான் யூனிட் படிக்கும் போது, நாள் படிக்கும் போது இதெல்லாம் தெளிவா படிங்க. சென்டிமீட்டரா, மில்லி மீட்டரா, கியூபிக் மீட்டரா, அப்படி படிக்கும்போது படிக்கணும்.
ஸோ அப்போ 7 to 20 days. ஸோ கண்டினியூ ஹை ஃபீவர் இருக்கும். டைபாய்டு வந்தால் ஃபீவர் தொடர்ச்சியாக ஒரு வாரம் ஈவினிங் வந்துடும் காய்ச்சல். ஸோ அப்டாமினல் பெயின், வயிறில் வலி இருக்கும். ஏன்னா லார்ஜ் இன்டெஸ்டின் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால. ஸோ ஸ்லோ பல்ஸ் ரேட்டு வந்து ஸ்லோ ஆகும். இதய துடிப்பு வந்து ஸ்லோவாக இருக்கும். நம்ம நோஸினுடைய கலர் வந்து ஒரு மாதிரிக்கு வந்து மாறி இருக்கும். பாடியிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த நோஸினுடைய கலர் வந்து வேரியேஷன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக். ஸோ நோய் எதிர்ப்பு பொருள் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸ்மால் பாக்ஸ் வந்து வைரஸ்னால வர்றது. இன்ஃபெக்ஷன் த்ரூ எப்படி வருதுன்னா டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் கான்டாக்ட் வித் தி நோஸ் ஆர் த்ரோட். ஸோ ஒருத்தவங்களுடைய மூக்கில் இருந்து அந்த யாருக்கு கண்டாமினேட் ஆகிருக்கோ அவங்களுக்குலேருந்து அல்ல அவங்க த்ரோட்லேருந்து அவங்க இது பண்ணும்போது அதன் மூலமாக நம்மளுக்கு வரலாம். ஸோ டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கான்டாக்ட் வச்சுக்கிற போது. ஸோ அஃபெக்டட் ஏரியா பொதுவாக வந்து இது பிளட் ஸ்ட்ரீமை வந்து பாதிக்குது. பொதுவாக எல்லா டிசீஸுமே பாருங்கள் பிளட் ஸ்ட்ரீம் வருது பாருங்க. கார்லேட்டர் பண்ணி படிக்கும். ஒரு இது படிக்கும்போது இன்னொரு படிக்கும்போது இதுக்கு என்ன சேம் இருக்குது. ஸோ இதில் என்ன வித்தியாசம்? இந்த ஸ்கின் எல்லா அம்மை நோயிலுமே ஸ்கின்னை பாதிக்கும். ஸ்கின்ல வந்து இப்போ கொப்பளமாக வந்துடும். சரியா? இதனுடைய இன்குபேஷன் பீரியட் வந்து 2 வாரம் பாருங்க. 7 to 15 days. அப்போ 2 வாரம்னு கேட்கலாம் கொஸ்டின்ல. அடுத்து வந்து சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஹை ஃபீவர் வந்து அதிகமாக இருக்கும். ஹெட்ஏக் இருக்கும். சில் ஸ்கின் சின்ன வந்து அந்த சில் ஸ்கின் அப்படின்னா தோல் வந்து குளிர்ச்சியாகவே இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து கொஞ்சம் அது இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்கும். ஏன்னா அந்த புண்ணு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அரிப்பு இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக் வேக்சினேஷன் ஃபார் ப்ரிவென்டிங். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் வேக்சின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், வேக்சினேஷன் பண்ணலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் மம்ஸ் அப்படின்றது வைரஸ்னால வரக்கூடியது. பொதுவாக அம்மை நோய்கள் எல்லாமே வைரஸ் தான். ஸோ டைரக்ட் ஆர் கண்டாமினேட்டட் ஆர்டிகல்ஸ் அந்த அவங்களுடைய பொருளை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வரலாம். அடுத்து வந்து அஃபெக்டட் ஏரியா. இது பொதுவாக வந்து சலைவரி கிளாண்டை தான் பாதிக்கும். சலைவரி கிளாண்ட் எங்கே இருக்குது? நாக்கில் இருக்குது. சப்லிங்குவல், சப்மேண்டிபுலர், இதெல்லாம் வந்து 3 ஜோடி இணை நாவடி சுரப்பி, செவியடி சுரப்பி, இதெல்லாம் வந்து உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கக்கூடிய பகுதி. சரியா? அது வந்து அதைத்தான் சலைவரி கிளாண்டை தான் இது பாதிக்கும். எச்சில முழுங்க முடியாது, அப்படியே ஒரு மாதிரி வலியாக இருக்கும். அடுத்து வந்து இன்குபேஷன் பீரியட் வந்து 12 to 28 days. 12 நாள்லேருந்து 28 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் 4 வாரம் ஆச்சு. அடுத்த சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், பெயின் இருக்கும். பெயின் ஆஃப் தி சலைவரி கிளாண்ட்ஸ். அப்படியே இந்த சலைவரி கிளாண்ட்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும். எச்சி முழுங்க முடியாது, த்ரோட் பெயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் இதில் வரும். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காமா குளோபுலின் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் சீரம். ஸோ சீரம்ன்றது பிளட்ல இருக்கக்கூடியது, இது சீரம் சொல்கிறோம்ல அது. ஸோ இது வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது மம்ஸில் விடுறது. அடுத்து வந்து டிசென்ட்ரி அப்படின்றது பொதுவான டிசென்ட்ரி. அமீபிக் டிசென்ட்ரி இருந்துச்சுன்னா அது அமீபிக் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் புரோட்டோசோவானால வருது. இதுக்கு பேர் வெறும் டிசென்ட்ரி, வெறும் வயிற்றால போகும். சரியா? வயிற்றுப்போக்குன்னு சொல்கிறோம்ல, சாதாரணமாக ஊரில் சொல்லும்போது வயிற்றால போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுப்போக்கு. சரியா? வயிற்றுப்போக்கு போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வயிற்றுப்போக்கு தானே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா பாடியில் வாட்டர் ஃப்ளூயிட் குறைஞ்சிட்டு வர திடீர்னு வந்து டெத் ஆகிடுவாங்க. ஸோ பாக்டீரியானால வருது இது டிசென்ட்ரின்றது. அமீபிக் டிசென்ட்ரின்றது புரோட்டோசோவா என்று சொல்லக்கூடிய அமீபிக் அப்படின்ற ஒரு இதனால வருது. ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். இப்போ அந்த நோய்க்கிருமி பாதிக்கப்பட்ட உணவுகளையோ தண்ணியோ குடிக்கும் போது நமக்கு வரும். அடுத்து வந்து அஃபெக்டட் ஏரியா அப்படின்னா பெயின் இன் இன்டெஸ்டினில் பாதிக்குது. இன்ஃபெக்ஷன் பிளட். ஸோ மீக்கஸ் இன்ஃப்ளமெண்டரி டிசீஸ். மீக்கஸ் ஏரியாலெலாம் வந்து அப்படியே வந்து இன்ஃப்ளமெண்டேஷன்ஸ் இருக்கும், வீக்கமாக இருக்கும். ஆஃப் தி இன்டெஸ்டினில் இருக்கக்கூடிய மீக்கஸ் மெம்பரேன். சளிப்படலம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இன்டெஸ்டினில் இருக்கக்கூடிய சளிப்படலங்கள்லாம் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரிக்கு ஒரு மாதிரிக்கு இன்ஃப்ளமெண்டேஷன்ஸ் வீக்கம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா சாப்பிட முடியாது, வலியாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இன் தி கோலன்றது என்னது அப்படின்னா அந்த மலக்குடல் இருக்குது இல்லை, அது பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த கோலன்னு சொல்லுவாங்க. கோலனில் நிறைய பெயின் இருக்கும். ஸோ 1 to 4 days தான் உடம்புக்கு வந்துருச்சு. டிசென்ட்ரியை பொறுத்தவரை 4 நாளில் அந்த ஏதாவது கண்டாமினேட்டட் ஃபுட்டு எங்கேயாவது சாப்பிட்டு வந்தாலும் 4 நாளில் அது டிசென்ட்ரி போக ஆரம்பிச்சிடும். ஸோ எ பெயின் இன் இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன், பிளட் அண்ட் மியூக்கஸ். ஓகே. இந்த லாஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மெட்ரோனிட்டா சோல் அப்படி இல்லைன்னா டினிட்டா சோல் அப்படி இல்லைன்னா மெட்ரினோட்டா சோல் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் கரெக்டாக பர்டிகுலர் டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி வரக்கூடியதுனால ஸோ இந்த குளோரோகுயினின் இதுக்கு படிக்கும்போது இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் படிச்சுக்கணும்.
ஸோ அடுத்து வந்து ஸ்மால் பாக்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நான் குயிக்காக சொல்லிட்டு போயிடுறேன். இந்த எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் டைரக்ட் கான்டாக்ட் வர்றதுனால வருது. ஸோ அவங்களுடைய கிளாத், அவங்களுடைய பெட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால பரவல் முறை வந்து நோயுற்ற நபருடன் நேரடியாக தொடர்பு கொள்வது மூலமாக இது வரும். மறைமுகமாக எப்படி வரும் அப்படின்னா, இன்டைரக்டாக வர்றது வந்து அவங்க நோயாளி பயன்படுத்திய ஆடை, படுக்கை மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வரும். அடுத்து சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிகுறி வந்து அக்கரன்ஸ் ஆஃப் தி மாடரேட் ஃபீவர் இன் தி பிகினிங். தொடக்கத்தில் வந்து அறிகுறி வந்து ஆரம்பத்தில் மிதமான காய்ச்சல் இருக்கும். ஸோ மிதமான காய்ச்சல். ஸோ அடுத்து 24 மணி நேரத்தில் அந்த உடம்புல வந்து ரேஷஸ் அண்ட் தடிப்புகள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த காய்ச்சல் வந்து 24 மணி நேரத்தில் தடிப்புகள் மற்றும் வெடிப்புகள் தோன்றுவது, புண்ணு மாதிரி வரும்ல, கொப்பளங்கள் அதெல்லாம் தோன்றிடும். நோய் தொற்றினுடைய நேரத்தை உருவாக்குகிறது. இவை பல கட்டங்களை கடந்து செல்கின்றன. இறுதியாக மேலோடு மற்றும் இந்த ஸ்கேப்ரின் தோற்றம், அதை சொறி தொடங்கி 14 நாட்களில் இந்த மேலோடு அந்த இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த புண்ணு இதெல்லாம் உதிர்ந்து ஒரு 14 நாள் ஆகும் நம்மளுக்கு வெளியில் போகும் இதாக இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா ஸ்மால் பாக்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா, த பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் திஸ் டிசீஸ் சுட் பி ஐசோலேட்டட். பொதுவாக வைரஸ் பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ஐசோலேட்டட் பண்ணி தான் வைக்கணும். குறிப்பாக அம்மை, சின்னம்மை, பெரியம்மை, கக்குவானுகள், பொண்ணுக்கு வீங்கி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபார்ம் தி பப்ளிக் பிளேசஸ் அன்டில் தி ஆல் க்ரூஸ்ட் அண்ட் ஸ்கிராப் தி ஃபாலன் ஆஃப். ஸோ அதில் வந்து அந்த புண்ணு கம்ப்ளீட்டாக உதிர்ந்து வெளியே போகிற வரைக்கும் நம்ம அவங்களை ஐசோலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பெட்டு, டிஃப்ரெண்ட் கிளாத்திங் அவங்களுக்கு யூஸ் பண்ண வைக்கணும். ஸோ அதை க்ளீனாகவும் வச்சுக்கணும், ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, ப்ரிவென்டிவ்ல வருது. ஸோ அடுத்து இந்த தட்டமைக்கு இன்னொரு பேர் சொன்னேன். எப்படி வந்து டைஃபாய்டுக்கு இன்னொரு பேர் வந்து என்ட்ரிக் ஃபீவர்னு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரியே மிசல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. நான் ஒரு தடவை மறுபடியும் லைட்டாக சொல்கிறேன். ஸோ ரூபியோலா அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த தட்டமையை பொறுத்தளவு. ஸோ அது மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து எப்போதும் எல்லாத்துக்கும் வர மாதிரி இருந்தால் இந்த டேரெக்டாக இந்த மாதிரி நோயெல்லாம், அம்மை நோயெல்லாம் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வரும். ஸோ இதில் சிம்டம்ஸ் பாருங்கள். இது பொதுவாக வந்து இந்த வைரஸ் வந்து அடைகாக்கும் காலம் வந்து 10 நாட்கள். 10 நாட்கள் தான். இது 10 நாட்கள் பின்னாடி அறிகுறி தோன்ற ஆரம்பிச்சிடும். என்ன அறிகுறி இருக்குது பாருங்கள். காய்ச்சல், ஃபீவர் இருக்குது. மேலே இங்கிலீஷ் பாருங்கள், ஃபீவர், ட்ரை காஃப் அண்டு ரன்னிங் நோஸ். ஸோ என்னென்னா காய்ச்சல், வறட்டு இருமல், அதே மாதிரி மூக்குலேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. மூக்குலேருந்து தண்ணி நோஸ்லேருந்து வந்துகிட்டே இருக்குது, ரன்னிங் நோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது லாஸ் ஆஃப் அப்பட்டிட் அப்படின்னா பசி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி கழுத்து மற்றும் உடற்பகுதியில் வந்து இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு வெடிப்பு அல்லது வெடிப்பு தோன்றும். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி மியூக்கஸ் மெம்பரைன்ஸ். ஸோ மியூக்கஸ் மெம்பரைன், ரெஸ்பிரேட்டரியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரைனில் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ், மூச்சு மண்டலம் இருக்குதுல, அதில் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும், வீக்கம் இருக்கும், பெயின் இருக்கும். ஸோ இந்த மிசல்ஸ் வந்துச்சுன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து ஐ பிகம் ஏ சென்சிட்டிவ் டு லைட். ஸோ சென்சிட்டிவாக ஐ வந்து உணரும் போது அது வந்து சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணும். ஸோ இதெல்லாம் கண்கள் ஒளியை உணர்கின்றன. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இந்த தடிப்பு வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 4 to 7 days இருந்து பின்னாடி அது வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து மிசல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து இதனுடைய ப்ரிவென்ஷன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதுக்கு சொன்ன பற்றிலாம் அது மாதிரிக்கே. ஸோ பாசிவ் இம்யூனிட்டி கேன் பி அட்டைன் பை தி இன்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் தி காமா குளோபுலின். இந்த காமா குளோபுலின் அப்படின்றத அதை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். த இம்யூனிட்டி தஸ் டெவலப்ட் தி லாஸ்ட் ஃபார் தி ஒன்லி 3-4 வீக்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கணும், இந்த காமா குளோபுலின் எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி பேஷண்ட்டை வந்து தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும், தனியாக வந்து இது பண்ணி வச்சுக்கணும். ஸோ காமா குளோபுலின் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ காலரா நம்ம பார்த்துட்டோம். காலரான்றது எதனால் வருது அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து வந்து டைஃபாய்டு பார்த்தாச்சு. காசநோய், டீபர்குலோசிஸ் அப்படின்ற காசநோய் வந்துச்சுன்னா உடம்பே உரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இது வந்து ஒரு ரொம்ப கொடுமையான வியாதி. இதுக்கு வந்து கூட்டு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நம்ம தொடர்ச்சியாக வந்து டீபர்குலோசிஸை தொடர்ச்சியாக மருந்து நம்மளுக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ டியூபர்குலோசிஸ் மோஸ்ட் காமன் இன் க்ரௌட் சிட்டிஸ், ஸ்லம்ப் ஆஃப் பாக்டீரியா. ஸோ எதனால் வருது அப்படின்னா பாக்டீரியானால தான் வருது. விச் காசஸ் தி டியூபர்குலோசிஸ் கேன் இன்ஃபெக்ட் எனி ஆர்கன் ஆஃப் தி பாடி, பட் மோஸ்ட் ஃபேவரேட் சைட் இஸ் லங்ஸ். ஸோ இது வந்து உடம்புல உள்ள எல்லா பகுதியுமே பாதிக்கும். ஆனால் அதிகமாக டியூபர்குலோசிஸ் உடம்புல எந்த பகுதியை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லங்ஸ், நுரையீரல் பகுதியை தான் அது பாதிக்கும். அதனால தொடர் இருமல் இருக்கும், வறட்டு இருமல் இருக்கும், ரத்தமாக வரும். அவங்களுக்கு இருமும் போது ரத்தமாக வரும். இட் கேன் ஆல்சோ அட்டாக் தி லிம்ப் நோட்ஸ் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நிணநீர் மண்டலம். ஸோ அந்த லிம்ப் நோட்டையும் போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ்லாம் இது பண்ணதுனால தான்
ஒருத்தர் இருமி இருமி என்ன ஆகுனார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா அப்படி ஒல்லியா இருப்பாங்க ரொம்ப. ஸோ காசநோய் அப்படின்னு சொல்றது தமிழ்ல நம்ம சொல்றோம் காசநோய். காசநோய் வந்து உடலில் எந்த உறுப்புகளையும் பாதிக்கக்கூடும். ஆனால் மிகவும் பிடித்த தளம் வந்து நுரையீரல் தான். ஸோ நிணநீர், எலும்பு மற்றும் மூட்டுகளையும் இது அதிகமா தாக்குது உடம்புல. ஸோ மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா, அவங்க பக்கத்துல போய் நம்ம ஸ்னீச்சிங் பண்றாங்க, அவங்க தும்முறாங்க, இல்ல அவங்க ஸ்பீக் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய எச்சி தெறிக்குது. அந்த மாரிக்கே வந்து சில பேர் பேசும்போதே அப்படியே குளிப்பாட்டுற மாரிக்கு எச்சி துப்புற மாரி பேசுவாங்க சில பேர். ஸோ அதனால வந்து அந்த மாரிக்கு வரும்போது, அதனால அதே மாரிக்கு அவங்களுடைய துணி, கிளாத்து, இருமிட்டு போடக்கூடிய அந்த கர்ச்சீப் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ப்ராப்பரா அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ப்ராப்பரா கொண்டு எரிச்சிடணும். அந்த கிருமி இல்லன்னா மற்றவங்களுக்கு பரவும். இப்பலாம் எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனாவுக்கு பின்னாடி என்னன்னா, இப்ப நம்ம யார் நம்மள நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, நம்மளோட சேர்ந்தவங்களுக்கு எது வந்தாலும் அவங்கள போய் பார்க்க வேணாம் அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. ஸோ இப்ப இப்படித்தான் நெறைய இந்த கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கான்னா, அங்க குப்பைய பொறுக்குறவன் ஒருத்தன் பொறுக்கி அத வச்சு வாழ்வாதாரத்த நடத்தக்கூடிய ஒருத்தன் இருப்பான்ல. அப்ப நீங்க குப்பைய போயி அ நீங்க அங்க போட்டீங்க அப்படின்னா, அவன் என்ன குப்பை எடுக்கிறவனுக்கு வரும்ல. அவனே சாதாரண ஒரு 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 அத புரக்கி வாழ்க்கை நடத்துறான். உங்கள வச்சு அவனுக்கு வந்துருச்சுன்னா, அப்ப முதல்ல வந்து எத்திக்கல் வேல்யூ ஹியூமனுக்கு குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்தா என்ன நம்மளுக்கே வந்துருச்சு. எவனுக்கு வந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தூக்கி எறியுது. எனக்கு தெரிஞ்சே உலகத்திலே ரொம்ப அ நம்ம வந்து ரொம்ப யார நேசிக்கணும் அப்படின்னா, துப்புரவு தொழிலாளர தான் நேசிக்கணும். உண்மையிலேயே நம்ம நேசிக்கணும். நம்மளுடைய மலத்த நம்ம வீட்ல நம்மளுடைய டாய்லெட்ட கழுவுறதுக்கு அவ்வளவு துப்புரவு யோசிக்கிறோம். ஆனா அவங்க உள்ள இறங்கி கழுவுறாங்கன்னா, அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அ எல்லா குப்பையும் எடுத்து கண்ணாடி உடைஞ்சது, பிளாஸ்டிக் எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா வந்து கவர்மெண்ட் எவ்வளவு 3 ஐடியா சொல்லியிருக்கு. பச்சையில கொட்டுங்க, கிரீன்ல கொட்டுங்க, டைஜஸ்ட் அதையாவது பிரிக்கிறதா ஈஸியா இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா கொட்டி, அத அவங்க என்ன பண்ணுவாங்க பிரிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையில குத்தி பேனா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. மக்கள்ட்ட அவேர்னஸே இல்லங்க. குப்பைய பிரிச்சு குடுத்தா தான் என்ன 3 குப்பை கூட வச்சுக்கிட்டா என்ன? ஒரு இதுல பிளாஸ்டிக்கா போடுங்க. பிளாஸ்டிக் குப்பையில. ஒரு இதுல வந்து நல்ல சரி இது அதாவது வந்து மக்கி போற குப்பையில போடுங்க. கண்ணாடி அந்த மாரி குப்பையெல்லாம் தனி இதுல போடுங்க. அவங்களுக்கு பிரிக்கிறது ஈஸி இல்ல. எல்லாத்தையும் அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. ஸோ அந்த கூட குப்பையில நம்ம அந்த கான்ஷியஸ்னஸே வரலைன்னா, நம்ம என்ன எத்திக்கல் யாருக்கு நல்லது செஞ்சா என்ன? கெட்டது செஞ்சா என்ன? நான் நல்லது செய்றேன், நல்லது செய்றேன்னு முதல்ல சொல்லிட்டே இருக்க வேண்டியது. எல்லாம் கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பொதுவா. இந்த பிரபஞ்சத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த பிரபஞ்சம் 4 பக்கத்துல இருந்து அவன தாக்கிக்கிட்டு இருக்கு. வீட்ட விட்டு வெளில வந்தா அவன தொலைச்சு போயிரும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அது மிரட்டுது நம்மள. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சதனுடைய விளைவ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ அப்ப டியூபர்குலோசிஸ் அப்படின்னா, அந்த இருமல், தும்மல் வரும்போது அவங்க பேசக்கூடிய நோயாளிகள் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த கிருமிகள் மூலமாகவும் நம்மளுக்கு வரும். ஸோ பாதிக்கப்பட்ட அந்த அவங்களுடைய துணிகளை வந்து உள்ளிழுப்பதன் மூலமாகவும், அவங்க பயன்படுத்தின உணவு, நீர் அதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, கடைகள்ல எல்லாம் போய் இப்ப நம்ம குடிக்கிறோம் தண்ணிலாம். அப்ப அவங்க குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா, அதே டம்ளர் நம்ம எடுத்து குடிப்போம். ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாரி தான் வந்து உங்களுக்கு இது வரும். ஸோ சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபீவர் வந்து இருக்கும். செஸ்ட்ல பெயின் இருக்கும். ஏன்னா இருமல்றதுனால அடிக்கடி செஸ்ட்ல பெயின் இருக்கும். காஃப் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து லாஸ் ஆஃப் பாடி வெயிட். அதிகமா வந்து அவங்களுக்கு பாடி வெயிட் வந்து இந்த பாடி வெயிட் கேட்கலாம் கொஸ்டின்ல. ஸோ இது மாரி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். எடை குறையும். லாஸ் ஆஃப் வெயிட். இதுல வந்து முக்கியமா கேட்கக்கூடிய டியூபர்குலோசிஸ்ல வந்து ஐசோலேஷன் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் இந்த பிசிசி வேக்சின் போடுறோம்ல, இது வந்து டியூபர்குலோசிஸ்க்கு போடக்கூடியது. ஸோ வேக்சினேஷன் டியூபர்குலோசிஸ்க்கு போடக்கூடிய வேக்சின் எதுன்னு கேட்டானா பிசிஜி வேக்சின். இதை நோட் பண்ணிக்கப்பா பிசிஜி வேக்சின். ஸோ இது வந்து இது போட்டுவிட்டோம் அப்படின்னா சின்ன குழந்தையில பிசிஜி வேக்சின் போட்டுருக்காங்க அப்படின்னா அந்த காசு நோயெல்லாம் வராது. சரியா? அதனால பிசிஜி வேக்சின் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து இந்த டியூபர்குலோசிஸ் இல்லைன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்து பார்த்தோன்னா பை தி பைட் ஆஃப் தி இன்ஃபெக்டட். இது வந்து மலேரியா பார்த்தாச்சு. அனாபிளெக்ஸ் கொசு அப்படின்னு. அனாபிளெக்ஸ் அப்படி தமிழ்லயே அப்படியே எழுதிக்கப்பா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். அனாபிளெக்ஸ் கொசு. ஸோ மலேரியா நம்ம பார்த்துட்டோம். செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ இதுதான் கடைசி. ஸோ எஸ்டிடின்னு சொல்றது. நேற்று எஸ்டிடி மறுபடியும் ஒருத்தர் ஸ்பெல்லிங் கேட்டிருந்தாரு. ஸோ செக்ஸுவல், எஸ் ஃபார் செக்ஸுவல், டி ஃபார் டிரான்ஸ்மிட்டட், டி ஃபார் டிசீஸ். ஸோ அதில் வந்து மொத்தம் நம்ம 3 டிசீஸ் பார்த்துருக்கோம். அதில் 3 டிசீஸில் ஃபர்ஸ்ட் டிசீஸ் வந்து இந்த சில்பில்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது என்ன வைரஸ்னால ஏற்படுது அப்படின்றது. சிபிலிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிபிலிஸும் கொனோரியா அப்படின்ற 2 டிசீஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன வைரஸ் ஏற்படுது? இது ரெண்டுமே வந்து வெனரல் டிசீஸ் தான். ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம தமிழ்ல பார்த்தோம். அவங்களுக்கு எப்படி யூரினரி எரெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ பொதுவாக வந்து என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த பிறப்பு உறுப்புனா ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே தூய்மையாக வச்சுக்கணும். யூரின் போனாலும் சரி எந்த டயத்துலையும் நம்ம தூய்மையாக வச்சுக்கணும்.
தூய்மையா வைக்கல அப்படின்னா ஈஸியா வந்து இந்த பால்வினை நோய்கள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இத பத்தி ரொம்ப ஒண்ணும் நம்ம விரிவா பார்க்க தேவையில்ல. ஸோ கிரானிக் சிஸ்டமேட்டிக் என்ன கிரானிக் சிஸ்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்குபேஷன் பீரியட் வந்து இது வந்து 10லருந்து 10 டேஸ் உள்ள இருக்கும். 10 டேஸ்லேருந்து 10 வீக் வரைக்கும் உள்ள இருந்துட்டு அப்புறம் தான் வெளியில காட்டும். ஆவரேஜா வந்து பார்த்தோன்னா பீரியட்ஸ் வந்து 3 வீக்ஸ் கூட இருக்கும் இதுல. அடுத்து பார்த்தோன்னா, இவங்களுக்கு என்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும்? இவங்க சிம்ப்டம்ஸ பொறுத்தளவு இதுவரைக்கும் இந்த இந்த நோய குடுத்து இது வந்து செக்சுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா அப்படின்னு தான் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆனா பிஜிடிஆர்ல 2 தடவை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். இந்த 2ல மட்டும் நான் சொல்றேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து அடுத்த டிசீஸ் வந்து கோனோகாக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இது வந்து கொனோரியா அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த கோனோகாக்கி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இதை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இதை நோட் பண்ணிங்க. இதை நோட் பண்ணல. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இது பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து இன்குபேஷன் பீரியட் வந்து 3 to 10 டேஸ். 10 டேஸ்லேயே வந்து இந்த டிசீஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த பர்சன் கான்டாக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அது வந்துடும். ஸோ மோட் ஆஃப் ஸ்ப்ரெட்ன்றது இன்டர்கோர்ஸ் வித் தி இன்ஃபெக்டட் மேன். இன்ஃபெக்டட் மேன்கிட்ட இருக்கக்கூடிய அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான். ஸோ அடுத்து வந்து சிம்டம்ஸ். சிம்டம்ஸ்லாம் பொதுவாக இதில் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறது இல்லை. சரியா? அடுத்து அமீபிக் டிசென்டின்னு ஒன்று படிச்சோம் பார்த்தீங்கன்னா, அமீபியாஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சிட்டோம் நேத்தே. அந்த காசஸ் பண்றது. இது வந்து புரோட்டோசோவானால வருது. வெறும் டிசென்ட்ரின்றது வந்து பாக்டீரியானால வர்றது. இந்த 2 கொஸ்டினையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீப்பா. 2யும் தப்பா படிச்சுட்டு போயிருவாங்க நல்ல பேர். ஸோ அமீபிக் வயிற்றுப்போக்குன்றது அமீபியாஸ் என்ற பரவல் மறைமுகமாக கோப்புகள் மூலமாக மனிதனுடைய உணவுகள், நீர்க்கட்டிகளால் மாசுபடுத்தலாம். ஸோ அது மூலமா வரக்கூடியது. ஸோ அதே மாதிரி இது வந்து அதுக்கு சிம்டம்ஸ் என்ன? டயரியாக்குள்ள சிம்டம்ஸ் இல்லை. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா, யூஜியை விட பிஜிக்கு இது ரொம்ப முக்கியம். எய்ட்ஸை பொறுத்தளவு. யூஜிக்கு முக்கியம் அவ்வளோதான் கிடையாது. பிஜிக்கு முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, யூஜியை பொறுத்தவரை பிஜியை பொறுத்தவரை என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்க சொல்றேன். ஹெச்ஐவினுடைய அப்ரிவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எய்ட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன சிண்ட்ரோம்னு கேட்டிருக்காங்க ஒரு தடவை. இது வந்து என்ன சிண்ட்ரோம்? நான் எல்லாமே இப்போ சொல்றது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வைரல்னால வரக்கூடியது. ஸோ என்னது இதுக்கு வந்து எய்ட்ஸுக்கு ஃபுல்லாக அப்ரிவேஷன் பார்க்கும்போது இது வந்து ஜிகே கொஸ்டினே வரும் பிஜிக்கு பொறுத்தளவு. ஸோ அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இது வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை போய் கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிடும். இம்யூனிட்டி சிஸ்டமே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே ஆகாது. ஸோ இம்யூனிட்டி சிஸ்டம் நம்ம வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் நம்ம உடம்புல வருது அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வர்றதுன்றதுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு டி செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸை போய் உட்கார்ந்துக்கிட்டு வருஷ கணக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும் இந்த நோய் வெளியில காட்டுறது. ஒருத்தருக்கு எய்ட்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா 10ல 15 வருஷம் வரைக்கும் இன்குபேஷன் பீரியட் அதுக்கு. இனப்பெருக்க காலம் உள்ள இருக்கும். அந்த காலம் வரைக்கும் உள்ள இருந்து என்ன பண்ணா பல்கி பெருகி அப்புறம் தான் திருப்பி அது வெளிக்காட்டும். ஸோ அப்போ வந்து இது வந்து ஃபுல்லா எய்ட்ஸ் என்பது நோய் எதிர்ப்பு குறைபாடு நோய்க்குறி. இது வந்து ஒரு மல்டி டிசீஸ். கம்ப்ளீட் இம்யூன் சிஸ்டமே நம்மளுக்கு இதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல நீங்க பாடம் நடத்தும் போது நம்ம உடம்புல உண்மையிலே நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் 1000 நோய் கிருமி உள்ள வந்து போகுது. மூக்கு மூலமா சுவாசிக்கிறோம், காது மூலமா உள்ள போகுது, வாய் மூலமா ஓபன் பண்ற மூலமா போகுது, ஆனஸ் பாயிண்ட் வழியா போகுது. நம்ம மாதிரி நிறைய கிருமி போயிட்டு இருக்கு. யூரினரி அந்த துவாரத்து மூலமா உள்ள போகுது கிருமி. லட்சக்கணக்கான கிருமி நம்ம ஆனா அந்த லட்சக்கணக்கான கிருமி அழிக்கக்கூடிய இப்போதைக்கு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மகிட்ட இருக்குது. ஆனா இந்த இது எய்ட்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் ஒரு டிசீஸ் கிடையாது. எய்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் இம்யூன் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணோடனே அது எல்லா நோயும் வரக்கூடிய ஒரு களமா வந்துடும். ஸோ மல்டி டைமென்ஷனல் டிசீஸ் வரும். எல்லா நோயும் உள்ள வர ஆரம்பிச்சு. ஸோ அதுதான் வந்து எய்ட்ஸை பொறுத்தளவு ரொம்ப பர்டிகுலரா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ நோய் கிருமிகளை பொறுத்தளவு. அடுத்து பார்த்தோன்னா ஹெச்ஐவியை பொறுத்தளவு பாருங்க. ஹெச்ஐவி இஸ் எ வைரல் அட்டாக் செல்ஸ் இன் தி இம்யூனிட்டி சிஸ்டம் தட் பாடி தி நேச்சுரல் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் தி இல்னஸ். நேச்சுரலா இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் தான். அந்த சிஸ்டம் கரெக்டா இருந்தால் தான் வெளியில இருந்து வரக்கூடிய நோய் கிருமி எதிர்த்து நம்மளுக்கு போராட முடியும். ஆனா இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த இம்யூன் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணும். ஸோ அதைத்தான் சொல்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்க எத்தனை வருஷம் பாருங்க. இட் வில் டேக் அப் தி 10 to 15 இயர்ஸ் ஃபார் தி இம்யூன் சிஸ்டம் டு பி இது 10 to 15 வருஷம் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு டேமேஜ் பண்ணும் இம்யூனிட்டி சிஸ்டம். ஸோ இன்குபேஷன் பீரியட் வந்து கிட்டத்தட்ட 10ல 15 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ இதனுடைய இதுக்கு அடுத்து பாருங்க. இதுக்கு வந்து ஹெச்ஐவி அப்படின்றதுக்கு பார்த்துங்க ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் எழுதிங்க அப்ரிவேஷன். ஸோ ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் இது வந்து ஒரு டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்.
கொஸ்டின்ல பிஜிடிஆர்ல இப்படி கேட்டிருக்கான். இது வந்து என்ன சிண்ட்ரோம் அப்படின்னு. நம்ம சாதாரண டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் படிச்சிருக்க மாட்டோம். ஆனா கொஸ்டின்ல கேட்டிருக்கான். ஸோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இதில் கேட்டிருக்கான். இந்த பத்தில எய்ட்ஸ் இஸ் எ செட் ஆஃப் தி சிம்டம்ஸ் அண்ட் சிண்ட்ரோம்ஸ். இது வந்து ஒரு 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 சிண்ட்ரோம் அல்லது சிம்டம்ஸ் காஸ்ட் பை தி ஹெச்ஐவி வைரஸ். ஸோ ஹெச்ஐவி வைரஸ் மூலமா நம்மளுக்கு உள்ள வருது. எ பர்சன் இஸ் செட் டு ஹேவ் எய்ட்ஸ் when their immune system is too weak. Immune system complete collapse to fight off the infection. வெளியிலிருந்து வரக்கூடிய நோய் எதிர்ப்பு கிருமிகளை நம்மளால எதிர்த்து போராட முடியாது. And they develop the certain symptoms and illness. So total collapse ஆகும்போது எல்லா கிருமிகளும் நம்ம உடம்புல வரும்போது மல்டி டிசீஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதனால இந்த இது வருது அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய காஸ்ட்ல ஆர்கானிசம் நம்ம படிச்சிட்டோம். ஹெச்ஐவி அப்படின்ற வைரஸ் தான். ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா த்ரூ தி 3 தான் மெயினா. ஒன்று என்ன இந்த சேவ் பண்ணுறதுனால அதனால எல்லாம் வராது. இந்த கிருமி வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தான் வெளியில் இருக்கும். ஒருத்தர் சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்தவன் சேவ் பண்ணும்போது அந்த சேவ் பண்ணுற டயத்துக்கு டைம் இருக்குது. அந்த கிருமி வெளியே வந்துருச்சு அப்படின்னா வெளியில் வந்தால் எக்ஸ்போசர் ஆச்சா செத்து போயிடும். அது பிளட்டுக்குள்ளே இருந்தால் தான் லைவ்ல இருக்கும். ஒருத்தருக்கு சேவ் பண்ணிட்டு அவர் கீறிடுச்சு, இவருக்கு அந்த கீறினதுல வந்து வரக்கூடியது வந்து 99.99% கிடையாது. ஒருத்தர் முடி வெட்டியா அவனுக்கு சேவ் பண்ணி அவனுக்கு அடுத்த சேவிங் வர்றதுக்குள்ள அந்த கிருமி செத்து போயிடும் மேக்ஸிமம். இருந்தாலும் நம்ம வந்து செல்ஃப் சேவிங் தான் பெஸ்ட். ஒன்று செக்ஸுவல் இன்டர்கோர்சஸ், டைரக்ட் செக்ஸுவல் இன்டர்கோர்சஸ் வச்சுக்கிற போது உங்களுக்கு ஹெச்ஐவி உள்ள ஒரு நபரோடு ஒருத்தர் தொடர்பு கொண்டார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹெச்ஐவி வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து பொதுவாகவே என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இந்த மாதிரி இந்த காண்டம் இதுகள்லாம் யூஸ் பண்ணும்போது பொதுவாக இவங்களிலிருந்து அவங்களுக்கும் அவங்களிருந்து இவங்களுக்கும் அந்த டிசீஸ் போகாமல் பரவ தடுக்க முடியும் ஒன்று. ஸோ அதனால ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ். அடுத்து பார்த்தோன்னா த்ரூ தி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஒருத்தர் வந்து ஒரு ஹெச்ஐவி கிருமி இருக்கக்கூடிய ஒரு பிளட்டை டெஸ்ட் பண்ணாமல் இன்னொருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இவர்களில் இருந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ ஒரு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட பெண்ணில் இருந்து அந்த குழந்தைக்கு வரலாம். ஆனால் அதுக்கு ப்ராப்பராக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது வரவிடாமல் தடுக்கக்கூடிய மெத்தடும் பண்ணலாம். ஆனால் பாசிபிள் முழுமையாக பண்ண முடியாது. ஸோ பிளட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுனால நேரடியாக பிளட்டு ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கொடுக்கும்போது வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா த்ரூ தி கண்டாமினேட்டட் இன்ஃபெக்ஷன் நீடில்ஸ். இப்போ ஒருத்தருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அந்த இன்ஜெக்ஷனை அப்படியே அதனால தான் அதாவது நம்மளுக்கு வந்து டிஸ்போசல் இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். எப்போ ஊசி போட்டாலும் குழந்தைகளுக்கோ உங்களுக்கு ஊசி போறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் டிஸ்போசல் சிரஞ்சியா அப்படின்னு கேளுங்க. டிஸ்போசல் சிரஞ்சினா கடைசியாக 10 ரூபா கேட்பான். அதுக்கு தனியாக 10 ரூபா கொடுத்து டிஸ்போசல் வாங்கி யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் காமனாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டிஸ்போசல் சிரஞ்சி அதுவும் பொதுவாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து இந்த ட்ரக் அடிக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. ட்ரக் டோப்பிங் யூஸ் பண்ணுறவங்க பெரிய பார்த்தோன்னா பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதிகமாக வந்து டோப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அடுத்தவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுவான். ஸோ அந்த ஒருத்தனுக்கு இன்ஜெக்ஷன் போடும், அவனுக்கு ஹெச்ஐவி இருந்துச்சுன்னா அடுத்தவனுக்கு இன்ஜெக்ஷன் போடும். ஸோ இது வந்து நீடில்னால வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஹெச்ஐவி பரவக்கூடிய வழிமுறைகள். ஸோ இது வந்து நம்மளுக்கு பொதுவாக சொல்லிட்டோம். இந்த காஸ்ட் வைரஸ் ஆஃப் டபிள்யூபிசி விச் ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூனிட்டி. ஸோ பொதுவாக டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்மளுக்கு இம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிள். ஸோ தே ரேட் அட் விச் வைரஸ் மல்டிபிள் இன் தி டபிள்யூபிசி ஆஃப் ஹோஸ்ட் இஸ் 1000% ஹையர் தென் தி தட் வைரஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோன்னா இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ஹெச்ஐவியை பொறுத்தளவு நம்மளுக்கு எய்ட்ஸை பொறுத்தளவு காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இந்த அளவில் நம்மளுக்கு கம்யூனிகபிள் டிசீஸ் நம்ம நிறைய பண்ணிக்குவோம். உங்களுக்கு வந்து இப்போ டைம் என்ன ஆகுது சார்? சார் 4:18 சார். 4:18 சரி ரைட்டு. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துங்க. 5 மினிட்ஸ் அகைன் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு 10-15 ஸ்லைடு தான் வந்து சாயில் இருக்குது. அதனால நம்ம சாயை குயிக்காக முடிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. 10 நிமிஷம் மேக்ஸிமம் எடுத்துங்க.